வணக்கம். நீங்க டிஎன்யூனிசார்பி எஸ்ஐ கட் ஆஃப் பத்தி ஒரு வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தீங்க. அத பார்த்ததும் இதுல இருக்கிற சில இடஒதுக்கீட்டு நுணுக்கங்களை நாம கொஞ்சம் ஆழமா அலசணும்னு தோணுச்சு. ஆமா, இது வெறும் மதிப்பெண்களை பத்தின ஒரு விவாதம் இல்ல. ஒரு தேர்வுக்கான தயாரிப்புங்கிறது பாடங்களை படிக்கிறது மட்டும் இல்ல. கரெக்ட். அந்த தேர்வின் விதிகள், அதில் இருக்கிற வாய்ப்புகள், நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எப்படி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கிறதுல தான் அசலான திறமையே இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. நம்மளோட நோக்கமும் அதுதான். பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் படித்தவர் இல்லனா ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரி சிறப்பு இட ஒதுக்கீடுகள் தேவைப்படும் மதிப்பெண்களை எவ்வளவு குறைக்கக்கூடும். ஒருத்தர் தகுதியா இருந்தும் விண்ணப்பிக்கும் போது செய்யற சின்ன தவறுகளால எப்படி வாய்ப்பை இழக்கறாங்க, இந்த மாதிரி நுணுக்கங்களை தான் நாம் அலச போறோம். முக்கியமா இந்த தகவல்கள்ல சில இட ஒதுக்கீடுகளோட தாக்கம் பலரும் நினைக்கிறதமே பல மடங்கு அதிகமா இருக்கு. அது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி செயல்படுது. சரி, அப்ப முதல்ல எல்லாரும் பரவலா பேசுற பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீடு பத்தி ஆரம்பிக்கலாம். தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தா போதும்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு இந்த தரவுகள் சொல்லுது இல்லையா? ஆமா, இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பொதுவா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லனா 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் சலுகை கிடைச்சிடும் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அதுதான் பொதுவான நம்பிக்கை. ஆனா அந்த விதி எல்லா தேர்வுக்கும் பொருந்தாது. நாம அலசுற இந்த எஸ்ஐ தேர்வை பொறுத்தவரை அதோட குறைந்தபட்ச கல்வி தகுதியே ஒரு பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா, ஒருத்தர் முதல் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியிலேயே படிச்சிருந்தாலும் அவங்க டிகிரி மட்டும் ஆங்கில வழியில படிச்சிருந்தா இந்த எஸ்ஐ தேர்வுக்கு அவங்க பிஎஸ்டிஎம் பிரிவுக்குள்ள வர முடியாதா? துளியும் வர முடியாது. இதுதான் முக்கியமான விதி. ஒரு பதவியோட குறைந்தபட்ச கல்வி தகுதி எதுவோ அது வரைக்கும் நீங்க தமிழ் வழியில படிச்சிருக்கணும். ஓ, எஸ்ஐ தேர்வுக்கு அது டிகிரி. அதனால உங்க பட்டப்படிப்பையும் நீங்க தமிழ் வழியில தான் முடிச்சிருக்கணும். இது உண்மையிலேயே பலருடைய திட்டத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பள்ளி கல்விய தமிழ்ல முடிச்சுட்டு கல்லூரிய ஆங்கில வழியில படிப்பாங்க. ஆமா, அவங்க எல்லாருமே பிஎஸ்டிஎம் கிடைக்கணும் நம்பிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் இங்க பிரச்சனை. சரி. இதுவே குரூப் 4 மாதிரி 10ஆம் வகுப்பை தகுதியா கொண்ட ஒரு தேர்வா இருந்தா நீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்சிருந்தா போதும். ஆனா எஸ்ஐ தேர்வுக்கு டிகிரி வரை தமிழ் வழி கட்டாயம். இந்த தெளிவே இல்லாம நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க. சரி, தகுதி இருக்கிறது ஒரு பக்கம், அதை சரியா பயன்படுத்தணும் இல்லையா? விண்ணப்பம் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் பத்தியும் உங்க ஆதாரம் பேசுது. ஆமா, இது தகுதியை விட முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல். உங்களுக்கு பிஎஸ்டிஎம் தகுதி இருக்கு, அதுக்கான சான்றிதழும் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் பொழுது "Are you a PSTM candidate?" அப்படின்ற கேள்விக்கு எஸ் கொடுக்கலனா கதை முடிஞ்சது. அப்படின்னா, ஐயோ நான் தப்பா நோ கொடுத்துட்டேன், ஆனா என்கிட்ட சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லி அப்புறமா மாத்த முடியாதா? ஒருபோதும் முடியாது. நீங்க விண்ணப்பத்துல என்ன தகவல் கொடுக்கறீங்களோ அதுதான் ஃபைனல். அப்படியா? ஆமா, தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது கூட நான் ஒரு பிஎஸ்டிஎம் விண்ணப்பதாரர், ஆனா அப்ளிகேஷன்ல குறிப்பிட மறந்துட்டேன்னு சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு பொது விண்ணப்பதாரரா தான் கருதப்படுவீங்க. அப்படியானால் இது வெறும் தகுதி பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன கவனக்குறைவு கூட ஒருத்தரோட அரசு வேலை கனவை கலைச்சிடலாம். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு சரியா விண்ணப்பிக்கிற ஒரு பிஎஸ்டிஎம் விண்ணப்பதாரருக்கு மதிப்பெண்கள்ல எவ்ளோ பெரிய வித்தியாசம் ஏற்படுது? உங்க ஆதாரம் சொல்ற எண்கள் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, தாக்கம் ரொம்பவே அதிகம். நம்ம மதிப்பெண்களா பாக்குறத விட கேள்விகளின் எண்ணிக்கையா பார்த்தா இன்னும் எளிதா புரியும். சொல்லுங்க. ஒரு பொது பிரிவு விண்ணப்பதாரரை விட பிஎஸ்டிஎம் விண்ணப்பதாரர் சுமார் 20லிருந்து 25 கேள்விகள் வரைக்கும் குறைவா சரியா பதிலளிச்சிருந்தா கூட போதும். 20 கேள்விகளா? ஒரு கேள்வி தப்பானாலே ரேங்க் எங்கேயோ போயிடும். இதுல 20 கேள்விகள் வித்தியாசம்னா அது மிகப்பெரியது. இது எல்லா சமூக பிரிவுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல, அதுலயும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. உதாரணமா பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எடுத்துக்கிட்டா பொதுவான பிசி விண்ணப்பதாரரை விட பிசி பிஎஸ்டிஎம் விண்ணப்பதாரருக்கு கட் ஆஃப் சுமார் 5 மதிப்பெண்கள் வரை குறையலாம். 5-6 மார்க், அதாவது கிட்டத்தட்ட 10 கேள்விகள் வித்தியாசம். ஆமா, 10 கேள்விகள். ஓகே, பிசி பிரிவுக்கு 10 கேள்விகள். அப்போ எம்பிசி அல்லது பிசிஎம் பிரிவினருக்கு? அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான். சுமார் 10 கேள்விகள் வரைக்கும் வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு போகும்போது தான் இந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாகுது. எவ்வளோ அதிகமாகுது? இந்த தரவுகளின்படி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினரை பொறுத்தவரை இந்த வித்தியாசம் 10லிருந்து 15 மதிப்பெண்கள் வரை கூட இருக்கலாம். 15 மதிப்பெண்களா?
ஆமா. அதாவது மத்தவங்கள விட 20லிருந்து 30 கேள்விகள் வரை குறைவா பதிலளிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. கடந்த கால தேர்வு முடிவுகளை எடுத்து பார்த்தா மிக குறைந்த மதிப்பெண்கள்ல எஸ்சி பிஎஸ்டிஎம் பிரிவை சேர்ந்தவங்க வேலைக்கு போயிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். அப்போ பிஎஸ்டிஎம்கே 10லிருந்து 15 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வருதுன்னா அதுவே பெரிய விஷயம். ஆனா நாம பார்த்த இந்த தகவல்கள்ல இதை விட ஒரு சக்தி வாய்ந்த கேம் சேஞ்சர் இருக்குன்னு தெரியுது. ம் அதுதான் இந்த ஆதரவற்ற விதவை, அதாவது டெஸ்டிடியூட் விடோ பிரிவு இல்லையா? அது எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? நீங்க சரியா அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க, கேம் சேஞ்சர். இதோட தாக்கத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு எளிமையான கணக்கு தான். அது என்னன்னா போட்டியாளர்களோட எண்ணிக்கை. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிக்கிற மொத்த விண்ணப்பதாரர்கள்ல பெண்களோட எண்ணிக்கையே ஆண்களை விட குறைவு. சரி. இப்போ அந்த குறைவான பெண்கள் குழுவுக்குள்ள ஆதரவற்ற விதவை சான்றிதழுடன் விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100க்கு 1 அல்லது 2 பேர் இருந்தாலே அதிகம். ஓ, அப்போ போட்டிங்கிறது லட்சக்கணக்கான பேரோட இல்ல, மாநிலம் முழுவதுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்குள்ள தான் நடக்குது. மிகச்சரியா. அதுதான் இங்க மூல விஷயம். பொதுப்பிரிவில் நடப்பது போல இது ஒரு கடுமையான போட்டி கிடையாது. இந்த தரவுகள்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அது? எஸ்சி சமூகத்துல ஆதரவற்ற விதவைக்குன்னு ஒரு இடம் காலியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த SCDW அப்படின்ற குறிப்பிட்ட பிரிவுக்கு மாநிலம் முழுவதுமே மொத்தமா ஒரு 5 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. சரி, 5 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, அந்த 5 பேரும் தமிழ் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றாலே போதும். அநேகமா அந்த 5 பேருமே அடுத்த கட்டமான உடற்தகுதி தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. எல்லாருமேவா? ஆமா. ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கான போட்டி வெளியே இருக்கிற ஆயிரக்கணக்கான எஸ்சி விண்ணப்பதாரர்களோட இல்ல. அது அந்த 5 பேருக்குள்ள மட்டும்தான். அப்படியானால் இது ஒரு போட்டி தேர்வை விட ஒரு தகுதி தேர்வு மாதிரி ஆகிடுது. குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்ணை எடுத்தாலே போதும், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இது நம்ப முடியாத ஒரு வாய்ப்பா இருக்கே. உண்மைதான். அதனாலதான் கட் ஆஃப் மதிப்பெண்கள் நம்ப முடியாத அளவுக்கு குறையுது. பொதுப்பிரிவு விண்ணப்பதாரரை விட 20லிருந்து 30 கேள்விகள், அதாவது 10லிருந்து 15 மதிப்பெண்கள் வரை குறைவா எடுத்தா கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பிஎஸ்டிஎம்க்கு சொன்ன அதே விதிதான் இதற்கும். விண்ணப்பம் போடும்போதே DW சான்றிதழ் கையில இருக்கணும், அதை விண்ணப்பத்துல தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். இப்பதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஒரு பக்கம் பிஎஸ்டிஎம் ஒரு பெரிய பலம்னு பார்த்தோம், இன்னொரு பக்கம் அதை விட பெரிய பலம் DWன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த 2 சக்தி வாய்ந்த விஷயங்களும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு விண்ணப்பதாரர் ஆதரவற்ற விதவையாகவும் இருந்து அதே சமயம் பிஎஸ்டிஎம் தகுதியும் பெற்றிருந்தா, அதுதான் உச்சக்கட்ட வாய்ப்பு. அந்த தரவுகள்ல இத ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருவருக்கு வேலை கிட்டத்தட்ட உறுதினோ, ஒரு படி மேல போய் நீங்க இப்பவே சீருடைக்கு அளவு கொடுத்து விடலாம் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை பிரயோகமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அவ்ளோ உறுதியா சொல்றாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன? தர்க்கம் ரொம்ப எளிமையானது. ஏற்கனவே ஆதரவற்ற விதவை, அதாவது DW பிரிவிலேயே மாநில அளவுல போட்டி மிக மிக குறைவு. 100ல 1-2 பேர் தான் இருப்பாங்க. சரி. இப்போ அந்த சின்னஞ்சிறிய குழுவுக்குள்ள பிஎஸ்டிஎம் தகுதியோட எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருவேளை அந்த குறிப்பிட்ட சமூக பிரிவுல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த 2 தகுதியோட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு போட்டியே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். உங்களுக்கு போட்டியா அதே DW மற்றும் பிஎஸ்டிஎம் தகுதிகளோட வேற யாரும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு நிலைமை சாதகமாகிவிடும். அப்போ நீங்க குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் எடுத்தாலே போதும், அந்த வேலை உங்களுக்கு தான். வாவ்! அதனாலதான் அதை ஒரு உறுதியான வாய்ப்புன்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த சேர்க்கை. சரி, இந்த 2 பிரிவுகளையும் தவிர விளையாட்டு வீரர்கள் அல்லது முன்னாள் ராணுவத்தினர் போன்ற மற்ற சிறப்பு பிரிவுகளை பத்தி ஏதாவது குறிப்பிட்டப்பட்டிருக்கா? சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. விளையாட்டு பிரிவு மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடும் ஒரு நன்மைதான். ஆனா அதோட தாக்கம் DW அல்லது பிஎஸ்டிஎம் அளவுக்கு பெரியதா இருக்காது. அதாவது அது ஒரு கேம் சேஞ்சர் கிடையாதா? இல்ல, அது ஒரு நல்ல கூடுதல் பலன். இந்த தரவுகளின்படி இந்த 2 பிரிவினருக்கும் அவங்கவங்க சமூக பிரிவை பொறுத்து பொதுப்பிரிவு விண்ணப்பதாரர்களை விட சுமார் 5லிருந்து 10 கேள்விகள் வரைக்கும் குறைவாக எடுத்தால் போதும். ஓகே. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மைதான். ஆனா DW அல்லது பிஎஸ்டிஎம் மூல ஒட்டுமொத்த போட்டியின் தன்மையே மாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தாக்கம் இல்ல. அப்போ நம்ம இதுவரைக்கும் பேசினது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா என்ன புரியுது? நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த தகவல்களோட சாராம்சம், ஒரு தேர்வுக்கு தயாராகிறவங்க பாடங்களை படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ
அதே அளவுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் விதிகளை நுணுக்கங்களை புரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம்னு தெரியுது. முற்றிலும். இந்த ஆய்விலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் 3 இருக்கு. 1, விதிகளை தெரிஞ்சுக்கணும். ஆமா. PSTM தகுதி என்பது தேர்வுக்கு தேர்வு மாறுபடும். எஸ்ஐ தேர்வுக்கு டிகிரி வரைக்கும் தமிழ் வழி அவசியம்ங்கிறத மனசுல பதிய வச்சுக்கணும். 2வது, விண்ணப்பம் போடும்போது செய்யற சின்ன தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் 2வது பாடம். சரியா விண்ணப்பிக்கணும். உங்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது PSTM, DW, இதையெல்லாம் விண்ணப்பத்திலேயே கோரலினா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. 3வதா, போட்டிய புரிஞ்சுக்கணும். உண்மையான போட்டி பொது பிரிவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. DW போன்ற பிரிவுகள்ல விண்ணப்பதாரர்கள் மிக குறைவா இருக்கிறதால சரியான தகுதிகள் இருந்தா வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குது. இந்த கலந்துரையாடல் TNUSRB கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு பின்னால் இருக்கும் கணக்குகளை பத்தி ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுத்திருக்கு. இது வெறும் கடினமா படிங்கிறத தாண்டி புத்திசாலித்தனமா தயாராகுங்கிற செய்தியை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, கடின உழைப்போடன் இந்த அமைப்பு சார்ந்த அறிவும் சேரும்போதுதான் வெற்றி ரொம்ப எளிதாகுது. சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த இடஒதுக்கீடு முறைகள் தமிழ் வழியில் படித்தவர்கள், ஆதரவற்ற விதவைகள் போன்ற குறிப்பிட்ட பிரிவினருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறத நாம பார்த்தோம். இது சமூக நீதியை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான கருவி. அதே சமயம் இது நீண்டகால அடிப்படையில காவல்துறையோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு, செயல்திறன் மற்றும் பன்முகத்தன்மையை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது இந்த தரவுகளுக்கு அப்பால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி.